வணக்கம். இன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வருடமாக இருக்கட்டும், என்னன்னா இனிமேல் வரப்போகிற வருடமாக இருக்கட்டும், இந்த கடந்த 5 வருடங்களில் அவர் அடைஞ்ச வளர்ச்சி மாதிரி இன்னும் மேன்மேலும் வளர ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா விஜயோட கடந்து வந்த பாதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் 1992 அவங்க அப்பா தான் அவரை நாளைய தீர்ப்பு படத்தில் இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் அவர் பட்ட சிரமங்கள்லாம் சொல்லி மாள முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க, இவனுக்கே இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சந்திரசேகர் சொல்லுவாங்க, இவர் ஏன் இவர் டைரக்ஷன் இதை விட்டுட்டு அவர் பையனை தேவையில்லாமல் உள்ளே இருக்கிறாரு, இவரால் நடிக்கவே தெரியல. அந்த மாதிரிலாம் நிறையா பேர் கேலி கூத்து இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அவர் ஏர்லி லைஃப்பில் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு உடச்சி எல்லார் மூஞ்சிலையும் கறியை பூசிட்டு நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அது எல்லாருமே இந்த ஏஜில் பார்த்து அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றத எல்லாருமே பார்த்து வளர்ந்தவர் தான் நம்ம விஜய். அவங்க அப்பா மூலியமாக வளர்ந்தார் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அவங்க அப்பா சப்போஸ் அவங்க அப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவங்க பையனை போலீஸில் இறக்கி விடுவார். எவ்வளோ நாள் வளர்ச்சி ஒரு திறமை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே ஒரு 2-5 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வேணுமா சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி ஒரு திறமை இல்லைன்னா வளர்ச்சி வரவே வராது, இறங்கிடுவாங்க. ஆனால் விஜயோட கேஸ் அப்படி கிடையாது. அவங்க அப்பா ஜஸ்ட்டு விஜயை இன்ட்ரடியூஸ் தான் பண்ணி வச்சார். நிறைய அடி வாங்கினார் வாழ்க்கையில். அடி வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 தான் அவரோட படங்களே வரிசையாக பயங்கரமாக ரொமான்டிக் மூவிஸ் நிறையா ஹிட்டாக ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியானவர். கடந்த ஒரு 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ச்சியை யாராலையுமே டச் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்காரு. விஜயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல்வியின் விளிம்பி உச்சி நிலவிக்கும் பார்த்துட்டாரு. வெற்றியின் எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார். 2 இதையுமே இப்போ அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் இப்போ சமீப காலங்களாக ஒரு 2-3 மூவிக்கு அவரோட வளர்ச்சி பொலிட்டிக்கல் ரீதியாக அவர் இறங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சைட்லேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் எதிர்த்து தான் இப்போ படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி கூட புலி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ணது 12 மணிக்கு அவருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டான். நல்ல வேலை அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. இது மாதிரி நிறைய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இப்போ இந்த புலி படத்துக்கு 160 நாள் விடாமல் கண்டினியூஸாக படப்பிடிப்புக்கு போய் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ லண்டன் போயிட்டு வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல, வெக்கேஷன் போயிருந்தார். இது மாதிரி அவர் பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒவ்வொரு படத்தையும் வெளியில் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் நோகாமல் உட்காந்து ஜாலியாகலாம் இருக்க கிடையாது. இப்போ சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அடுத்தபடியாக 100 கோடி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தவர் இவர் தான், நம்ம விஜய் தான். கமலஹாசன் அவர் 2 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்காங்க. ரஜினியும் நம்ம கமலும் அவங்கள விட்டுருங்க. அடுத்தபடியாக பெரிய ஒரு மாசு தமிழ் சினிமாவே எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச படம் துப்பாக்கி. அந்த படத்தில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட ரோபோ அதுக்கு அடுத்தபடியாக கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படம் தான். இது மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒரு கிங்காகவே விஜய் கடந்த ஒரு 5 வருடமாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அவர் சினி ஃபீல்டில் இருக்கிறத காட்டிலையும் இப்போ சமீப காலங்களாக வெளியில் உதவிகள், அவரோட பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2006 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ பெங்களூரில் மடிவளாவில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ இவரோட பிறந்தநாள் தான் அது என்னதுன்னு தெரில. அப்போயும் பார்த்தீங்கன்னா மடிவளாவில் பெங்களூரில் ஒரு இருக்காங்க தமிழ் மக்கள் இருக்க ஏரியாவில் ஏதோ உதவி திட்டங்கள் தையல் மிஷின் இந்த மாதிரி உதவி திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போயே இவர் 2006 பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் இந்த பிறந்தநாள் உதவி திட்டங்கள் இதெல்லாம் இப்போ பண்ணது கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச 6 பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி எப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் இவர் ஒரு அரசியலுக்காண்டி இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு இவர் 2006 இப்போ அரசியல் பற்றியெல்லாம் இவரெல்லாம் பேசவே கிடையாது. அப்போ இருந்து உதவி திட்டங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் அவங்க அப்பா சந்திரசேகர் இருக்கட்டும் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில்
விஜய் ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் விஜய் வந்து ஒரு அசைக்க முடியாத நபராக உருவெடுத்துட்டாரு. உன்னை யாராலையும் அவர் அசைக்க முடியாதுன்றது வந்து என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து அவரோட படங்கள் வெற்றிகள் தோல்விகளை வந்து சந்திக்கலாம். அது எம்மம்பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு வெற்றியும் தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருப்பான். ஆனால் இருந்தாலும் அவர் இனி வரும் காலங்களில் எல்லார் மனசுலேயும் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆளை வந்து உருவாகிட்டார்னு சொல்லிதான் உண்மை. பார்க்கலாம். இனிமேல் அவரோட வாழ்க்கையும் வந்து கடந்த ஒரு 5 வருடம் போல் வந்து வளர்ச்சியை மேல்மேலும் அடைய வந்து ஆண்டவனை வந்து மறுபடியும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.